அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை தான் வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பிப்ரவரி 17 முதல் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தி உள்ள நிலையில் சுங்கச்சாவடிகளில் அபராதத்தை தவிர்க்க பயனர்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கும் புதிய விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது சுங்கச்சாவடியை அடைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த இழப்பை கொண்டிருந்தாலோ சுங்கச்சாவடியில் பண பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது சுங்கச்சாவடிக்கு வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே உங்கள் ஃபாஸ்டேக்கில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட பண பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும். ஃபாஸ்டேக் ஸ்கேன் செய்யப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டாலோ அல்லது செயலற்ற நிலையில் இருந்தாலே கூட பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது ஃபாஸ்டேக் இந்த 2 நிபந்தனைகளுமே கொண்டிருந்தால் எரர் கோட் 176 உடன் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு வாகனத்திற்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த விதிமுறைகளால் பயனர்களுக்கு என்ன பாதிப்பு? ஃபாஸ்டேக் பொதுவாக ஒயிட் லிஸ்ட் மற்றும் பிளாக் லிஸ்ட் செய்யப்படும். ஒயிட் லிஸ்ட் என்பது ஆக்டிவாக உள்ள ஃபாஸ்டேக்குகளை குறிக்கும். போதுமான பேலன்ஸ் இல்லாமல் இருப்பது, KYC செயல்முறையை நிலுவையில் இருப்பது, சரிபார்ப்பு செயல்முறை நிலுவை, வாகன பதிவு விவரங்களில் குளறுபடி போன்ற காரணங்களினால் ஃபாஸ்டேக் கணக்கு பிளாக் லிஸ்ட் செய்யப்படலாம். அதாவது புதிய விதிகளின்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு 60 நிமிடங்களுக்கு மேல் ஃபாஸ்டேக் செயலற்று இருந்தால் பயனர்கள் கடைசி நேரத்தில் ரீசார்ஜ் செய்து தப்பிக்க முடியாது. இருப்பினும் பரிவர்த்தனை முயற்சியின் 10 நிமிடங்களுக்குள் ரீசார்ஜ் செய்தால் அபராதத்துக்கு பதிலாக நிலையான சுங்க கட்டணத்தை மட்டுமே செலுத்த பயனர் அனுமதிக்கலாம். அதாவது ஃபாஸ்டேக் பயனர்கள் அதனை ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதே போல பயனர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 70 நிமிட சலுகை காலம் வழங்கப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கதுதான். இதனால் சுங்கச்சாவடிகளில் விரைவான போக்குவரத்துக்கு வழிவகுக்கும் என்றாலும் இது பற்றி அறியாத பயனர்கள் கூடுதல் அபராதத்தை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அபராதங்களை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? பயணங்களை தொடங்குவதற்கு முன்பு ஃபாஸ்டேக்கில் போதிய பண இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பயனர்களின் விவரங்களை அவ்வப்போது பதிவு செய்து அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சுங்கச்சாவடிகளை அடைவதற்கு முன்பு நமது ஃபாஸ்டேக் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.